சிம்மம் ராசி நேயர்களே, இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இதுவரைக்கும் 5ஆம் இடத்தில் அற்புதமாக பஞ்சமஸ்தானத்திலிருந்து பலம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது அங்கிருந்து புறப்பட்டு 20/11/2020 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரோகஸ்தானம், ருணம் ரோகம் சத்துருன்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்கார போகிறார். இந்த சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குரு பகவானை நல்லா கவனித்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு அவர் தான் பஞ்சம பூர்வ புண்ணியாதிபதி. 5 கூடையவன், இறைவன் அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் எதிர்பாராத நன்மைகளையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தில் உயர்ந்த கிரகமாக இருக்கக்கூடியவர் இப்பொழுது 6ஆம் இடத்தில் மறைகிறார். 6ஆம் இடத்தில் மறைந்து போகிறார் என்று நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. 6ஆம் இடத்துல போய் அவர் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று உட்காருகிறார். அதனால் 6ஆம் இடத்துல போனதுனால உங்களுக்கு பெரிய தொய்வு ஏற்பட்டு போகாது. புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு போயிருந்த தொழில்களை மீண்டும் துவக்குவதற்குண்டான வாய்ப்புகள் வரும். கடினமான உழைப்பின் மூலமாக நீங்கள் சாதிக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் இப்பொழுது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இவராக இதை செய்கிறார், யார் பண்ணதுன்னு தெரியலையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் செய்கின்ற காரியங்கள் பெயரும் புகழையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சற்று கடன்பட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கடன்பட்டாலும் உங்களுடைய காரியம் கனகச்சிதமாக முடிக்கும். சரியான பாதையில் உங்களுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆக கடன்படுகிறோமே என்று பயப்படாமல் உங்களுடைய தொழில் வாய்ப்புகளை கவனிங்க. வேலைக்கு சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உத்தியோகத்தில் உயர்வுகளை கொடுத்த கம்பெனியோ அந்த அரசாங்க உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் நிறைய உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் வரும். ஏதோ வேலையை முடிச்சோம் தூக்கி போட்டு வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களால் முடியாது. இந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப பொறுப்பாக வேலை செய்கிறது, நீண்ட நேரம் வேலை செய்கிறது, எல்லாரும் போகிறானே எனக்கு மட்டும் ஏன் இப்படி வேலை வாங்குறாங்களே அப்படிங்கிற ஒரு மனஸ்தாபம் ஏற்படுவது, உயரதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் மத்தியில் கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் இருந்துட்டாலும் கூட உங்களை பொறுத்தளவு கண்டிப்பாக 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ருணம் ரோகம் சத்துரு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் இது அத்தனைகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அது மட்டும் இல்லை, அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சில பேர்களுக்கு சோம்பேறித்தனம் கூடவே கூடி வந்துடும். ஒரு காரியத்தை செய்யணும்னு தோணும், மனசில் எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அதை செய்ய முடியாத அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, வீண் விரயம் வீண் செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த காரியம் பண்ண போனாலும் இது ஒர்த்தா, இது செய்யலாமா, இது இப்போ தேவையா என்று உங்கள் பர்ஸை திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்கள். 5 ரூபாயில் பண்ண வேண்டிய செலவுகள் எல்லாம் 10 ரூபாயில் போய் முடியக்கூடிய கட்டாயங்கள் வரும். அயன சயன புகழ் போகபாக்கியம் கூடுகிற காரணத்தினால சில நேரத்தில் வேலைக்கு லீவு போட்டு எங்கேயாவது ஊர் சுத்த தோணும், நண்பர்கள் கூட போய் ஊரை சுத்த தோணும், இப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் போட்டுக்கணும். அதே போல் ராசிக்கு இந்த 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால தனஸ்தானம் வலுவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக வராது போன காசெல்லாம் வரவழைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த சிம்ம ராசிக்கு அவர் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்ததுனால தலைகள் மோசமான விஷயங்கள் நடக்கும் என்று சொல்ல தேவையில்லை. எப்படி பார்த்தாலும் அவர் உங்கள் ராசிக்கு வேண்டப்பட்ட 5 கூடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால் எங்கிருந்தாலும் அவர் மிகப்பெரிய கெடுதலை செய்ய மாட்டார், பயப்பட தேவையில்லை. நேயர்களே, இதுபோல் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.